இப்போ 2026 அதாவது ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. குருவினுடைய பார்வை படுற டைம் பீரியட்ல எதெல்லாம் எனக்கு பிரச்சனையோ தாயால் நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தாயுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் தாய் வந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பாள். கண்டிப்பாமா சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி வந்து பஞ்சம சனியா இருக்காரு. அப்ப விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கா. விநாயகர் வழிபாடு தொடங்குறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஏதோ எப்படி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களுடைய தொழில ஒரு தொழிலாளியா இருக்கான அடுத்து முதலாளித்துவமா இருக்கிற வழி என்ன அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை நோக்கிற பாதை உண்டு. இந்த 2026 இவங்க குலதெய்வத்துக்குள்ள இது இருந்தாதான் குழந்தைகளுடைய விஷயம் இவங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாக முடியும். உனக்கு வந்து பாருங்க சுகஸ்தானம், எனக்கு ஒரு நல்ல லவ்வர் கிடைச்சா சந்தோஷம், நல்ல லவ்வரை கொடுப்போம். எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா சந்தோஷம், நல்ல மனைவியை கொடுப்பான். அப்போ இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம நீங்க வராகியம்மனுடைய துணையோடு நீங்க ஆரம்பிங்க. இந்த வருடம் முழுவதும் அப்போ அவங்களுக்கான ஒரு பெஸ்டான ஹீலிங் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அடுத்து இந்த 2026 ராசி பலன்களை நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி எப்படி இருக்கும் ஈஸ்வரி மேம்? 2026 விருச்சிகம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது மேம். ஏன்னா குருவினுடைய பார்வை படக்கூடிய இடத்துல இருக்காரு. அதனால ரொம்ப நல்லா இருக்க போகுது. பொதுவாகவே வந்து என்னன்னா எப்பயுமே வந்து நமக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைக்கல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு நிலையில போன வருஷம் ரொம்ப படாதப்பட்டாங்க. ஏன்னா நல்ல உழைப்பாளிகள், நல்ல திறமைசாலியாளர்கள் பொதுவாகவே வந்து விஷயத்தை பார்த்து பயப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டா வச்சு கூட யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையா இருப்பாங்க. அந்த நேர்மையும் உண்மை வந்து எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். சோ கடந்த காலங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் வந்து இப்ப 2026 அதாவது ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. குருவினுடைய பார்வை படுற டைம் பீரியட்ல எதெல்லாம் எனக்கு பிரச்சனையோ, இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு அங்கீகாரம் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கல, எல்லாம் மாறக்கூடிய நிலை உண்டு. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்று முன்னேற்றம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வீடு மாற்றம் வரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில ஒரு தொழிலாளியா இருக்கான அடுத்து முதலாளித்துவமா இருக்கிற வழி என்ன அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை நோக்கிற பாதை உண்டு. என்னன்னா வீட்டுல ஒரே ஒரு விருச்சிகம்னாலே உங்களுக்கு சந்திர நீச்சம். இப்ப எல்லாத்துலயுமே நீச்சமான கிரகம்ன்றப்போ இங்கே பாத்தீங்கன்னா மாமியார் பிரச்சனை, அதே அம்மா வந்து பிரச்சனையா இருக்கு, அம்மாவே எதிரியா மாற மாதிரியான சூழ்நிலைகள். பொதுவாகவே வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா மாமியாரா பிஹேவ் பண்ணுவாங்க. என் பொண்ணு தாங்க எனக்கு முதல் வந்து மாமியார் மாதிரி பண்ணுது அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே உண்டு. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். பட் அது வந்து நல்ல ஒரு நிலைக்கானதுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வந்து உங்களுக்கு இடமாற்றம் நிலைகள்லாம் சொன்னோம் இல்லையா, படிப்புக்காகவோ தன்னுடைய அங்கீகாரத்தை நோக்கின கனவு ஆசை இருக்கு, நான் வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், அந்த கரன்சி எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு ஒரு கோல் இருக்குல்ல, எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும், எனக்கு வந்து வெளிநாடு போறதான் வேலை இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புல யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்க போகுது. சும்மா சாதாரண விஷயமா சொல்ல முடியாது. ஏன்னா குருவினுடைய பார்வைப்படுறதுனால இவங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல எல்லாம் மன உளைச்சலா இருந்திருக்கும். குழந்தைங்க கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஸ்கூல்ல வந்து கரெக்டான பேர் இல்ல, அவங்களால மன உளைச்சல் இருந்துச்சு. இதெல்லாம் மாறக்கூடிய டைம் பீரியடா இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்க போது, அங்கீகாரம் கிடைக்க போது, புகழ் கிடைக்க போது, இவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது எப்பவுமே ஒரு ஏற்றத்தை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா சில சர்க்கிள்களை நம்ம சந்திச்சா மட்டும்தான் ஒரு ஏற்றத்தை நோக்கி போக முடியும். சோ சில சர்க்கிள்களை இவங்க பெருசு பண்ணாம என்னுடைய பாதை வேற, எனக்கான சூழ்நிலைகள் வேற அப்படிங்கிற மாதிரி இவங்க பயணிச்சாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே மேம், அழகா சொன்னீங்க. ஜெயந்திரே மேம் நீங்க சொல்லுங்க, விருச்சிகம் ராசிக்கு 2026 எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி 2026 ரொம்ப ரொம்ப எப்படி சிம்மத்துக்கு அடுத்தாலும் விருச்சிகம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. சிம்மம், மேசம், விருச்சிகம் இதெல்லாம் ரொம்ப வலிமையானதாக இருக்கும். அதனால இந்த விருச்சிகத்தில் வந்து என்னென்னா அவங்க வாக்கு வந்து அதிகமாக இருக்கும். இவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. குடும்ப சுற்றுகள் எல்லாமே குடும்பத்தினர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவரை சுற்றி ஒரு குடும்ப உறுப்பினர்கள்லாம் அமைப்பு கட்டாக இருக்கும். வீடு இடமாற்றம் இருக்கும், வீடை மாற்றுவாங்க. அப்புறம் கல்வி சார்ந்த விஷயத்துக்காக வேற இது
வேற காலேஜ் அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குழந்தைங்களால பிரச்சனை உருவாகும். குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல ஒரு அவப்பெயர் வாங்குறது, கெட்ட பேர் வாங்குறது, இல்லாட்டா உடல் ஆரோக்கிய தன்மை கெடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயால் நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தாயுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் தாய் வந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பீரியடாக இருக்கும். இது வரைக்கும் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இவங்க கிடைக்கும். ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாமியார் வீட்டில் வந்து மாமியார் மெச்சின மருமகள், மாமியார் மெச்சின மருமகன்ங்கிற பெயர் வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுக்குள் லாபம், தொழிலில் லாபம் பெற்று அதை வெற்றியும் பெறுவாங்க. அதே சமயம் தொழில் பண்ணும் இடத்தில் வந்து லாபத்தையும் கரெக்டா எடுத்துக்குவாங்க. தொழில் பண்ண இடத்துலயே அதுக்குள்ள ஷேரிங் எல்லாமே கரெக்டா போட்டு வாங்குவாங்க. அந்த கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா எடுத்துக்குவாங்க. அதே சமயம் இவங்க வந்து ரொம்ப புத்திசாலியா மூவ் பண்றேன்னு நினைச்சிட்டு நிறைய புத்திசாலித்தனத்தை அங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதனால இவங்க பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிடிவாத குணம் அதிகரிச்சிருக்கும். நிறைய பிடிவாத குணம், நீங்க என் பேச்சை கேளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல வைக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து அவருக்கு நிறைய அவமானங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயின் வலிமை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து தாயை வந்து கொஞ்சம் கேர் பண்ற மாதிரி இருக்காது. தாய் மேல கவனம் செய்யற, ஆனா அந்த தாயுடைய குரோத் வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அப்படி முக்கோண சேஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு. விருச்சிக ராசி வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு சுமமான ஒரு இடத்துல இருக்கிறது. சிவ வழிபாடு, பிரம்மாவின் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் நிறைய சிவன், முருகர், பிள்ளையாரு, அதுக்கப்புறம் பெருமாள், இவங்கெல்லாம் இருக்கிற கோயிலுக்கு மொத்தமா நிறைய கூட்டமா இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது. இவங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வந்து அப்படி கிராக்காய் நிக்கிற மாதிரி திரும்ப சேர்ற மாதிரி இருக்கும். அதை உருவாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா தெய்வங்களும் குழுமி இருக்கிற ஒரு கோயில், பெரிய கோயிலா எல்லா கோயிலும் தெய்வங்களும் குழுமி இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகணும். தாய் வழியில் உள்ள எல்லை தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பா இருக்கணும். தாய்க்கும் இவருக்கும் கொஞ்சம் இது இருக்கிறதுனால அந்த எல்லை தெய்வ வழிபாடு இருக்கணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த 2026 இவங்க குலதெய்வத்துக்குள்ள இது இருந்தாதான் குழந்தைகளுடைய விஷயம் இவங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாக முடியும் அப்படிங்கறது இருக்கலாம். புண்ணிய காரியங்கள் செய்வதை தவிர்ப்பார்கள். அதனால நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யணும். குலதெய்வத்துக்கு முடியலனா கூட எதையும் எதிர்பார்க்காமல் நிறைய பேருக்கு நல்ல உதவிகள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த மாதிரி இது பண்ணினால் இந்த 2026 இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பான பலன்களை தான் சொன்னீங்க. தீபா மேம், நீங்க சொல்லுங்க, இந்த விருச்சகத்துக்கு 2026 முற்பகுதி பிற்பகுதியில எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாமா. சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி வந்து பஞ்சம சனியா இருக்கார். அப்ப விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கா. சனியே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னும் போது 1,00,000 பேர் என் கூட இருக்கிற ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹி இஸ் கோயிங் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் பிளஸ். அதுக்கு அடுத்து ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராகு 4ஆம் பாவம், சுகஸ்தான ராகு, இதுவும் ஒரு பிளஸ். சுகஸ்தான ராகு அப்படின்னும் போது என்னுடைய ஒரு லக்ஸரியஸான லைஃப், ஒரு கம்ஃபர்ட், ஒரு முதல்ல இருந்ததை விட இப்ப நான் பெட்டரா இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற சுச்சுவேஷனை யார் கொடுப்பான் அப்படின்னா ராகுவே கொடுப்பான். உனக்கு எது கிடைச்சா சந்தோஷம், உனக்கு வந்து பாருங்க சுகஸ்தானம், எனக்கு ஒரு நல்ல லவ்வர் கிடைச்சா சந்தோஷம், நல்ல லவ்வரை கொடுப்பான். எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா சந்தோஷம், நல்ல மனைவியை கொடுப்பான். ஆனா உண்மையா நல்ல மனைவியா, இட்ஸ் அன் இல்யூஷன். அது வந்து சாலிடா வந்து நல்ல லவ்வரா, நல்ல மனைவியா அப்படின்லாம் கேட்டா விருச்சிகத்துக்கு அப்படி அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. விருச்சிகம் வந்து பாருங்கம்மா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின் போது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இது ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா அது சபிக்கப்பட்ட ராசி கிடையாது. எந்த அளவுக்கு அவங்க வந்து நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் சந்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப பீக்ல போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஏமாற்றம், துயரம், கஷ்டம், துக்கம் எல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு இந்த ராகு 4ஆம் பாவத்துல இருக்கும்போது என்னோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒய்ஃப் உலகத்திலே யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச மாதிரி லவ்வர் உலகத்திலே யாருக்கும் கிடைக்கல, நான் வந்து பாருங்க ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்ற மாதிரி இல்யூஷன்லாம் வரும். இது நிரந்தரமா அப்படின்னு கேட்டா நிரந்தரம் கிடையாது. பட் பியாண்ட் தட் இப்போதைக்கு நல்ல சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும், ராகு கொடுப்பான். அதுக்கடுத்து வந்து பாருங்க அது அம்மா ஸ்தானமோ அப்படின்றதுனால அதுல வர நெகட்டிவிட்டி உண்டு. ஆனா அதை பெருசா நம்ம கவலைப்படணுன்றதுல ஃபர்ஸ்ட் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அது இல்யூஷனே உங்களுக்கு தெரியாது, இட்ஸ் ரியல் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. இது குருனோட பார்வையினால அப்படின்னு சொல்லலாம். கேது 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம் கேது. இது வந்து பாருங்க ரசாயனம் சார்ந்த வேலை, மருத்துவம் சார்ந்த வேலை, பார்மசி, இதெல்லாம் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. வெளிநாடு படிக்க போகலாம், இல்ல உத்தியோகத்துக்கு போகலாம், இப்படி ஏதோ ஒரு விதத்துக்காக வர்த்தகத்துக்கு போகலாம், இப்படி ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். குரு தான் இங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்காரு. எப்படி அப்படின்னா குரு வந்து 8ஆம் பாவத்துல இருக்காரு, அஷ்டம குருவா இருக்காரு.
அஷ்டம குருவா இருக்காரு அப்படின் போது விருச்சிகம் வந்து டிஃபால்ட்டா ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். 2வது, ஒரு வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது அது என்ன வண்டி, அது என்ன வாகனம் அப்படின்னா 2 வீலர், 4 வீலர். ஓகேங்களா? இதெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். 3வது வந்து பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனோமாமா அப்படின்லாம் போகக்கூடாது. அந்த இடத்துல பிரச்சனைனா நம்ம 4 தெரு சுத்திட்டு கூட போலாமே தவிர வேடிக்கை கூட பார்க்க போகக்கூடாது. வேடிக்கை பார்க்க போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மள தூக்கி போட்டுன்னு போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, ஆரோக்கியத்துல நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வேணும். சேர்க்கையில கவனம் வேணும். நிறைய பேரு சேர்க்கை சரியில்லாம செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம். பனிஷ்மெண்ட்னு பெரிய லெவல்ல யோசிக்கிட்ட ஒரு சின்ன இம்பாக்ட். சுய ஜாதகத்துல தசநாதன் அதை வந்து டிசைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதிமா. பிற்பகுதி அப்படின் போது சனி அதே பஞ்சம சனி. பஞ்சம சனி எல்லா விதத்திலயும் நல்லது செய்ய போறாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சுகஸ்தான ராகு நிறைய விஷயம் கொடுத்தான் பாத்தீங்களா? நல்ல லவ்வரு, நல்ல ஒய்ஃப், என்னை சுத்தி நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றது புரிய வரும். புரியுதுங்களா? ஆமா. அம்மாக்கும் இவங்களுக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு அப்படின்றதும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விருச்சிகம் வந்து சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால நல்ல அம்மா நிறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. ஆனா அதுல எக்ஸப்ஷன்ஸும் இருக்கதான் செய்யறாங்க. அதாவது ஒரு ஐடியல் மதரும் நான் பார்த்திருக்கேன். நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஐடியல் மதரையும் பார்த்திருக்கோம். பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? பெரும்பாலும் நல்ல அம்மா அப்படின்றது கிடைக்க மாட்டாங்க. அப்ப விருச்சிகம் என்ன பண்ணும், தாயை போல ஒரு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லவர்கிட்டயும் எதிர்பார்க்கும், மனைவி கிட்டயும் எதிர்பார்க்கும். கிடைக்குமா? அது பெருசா கிடைக்காது. ஆனா அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, குரு பகவான். குரு பகவான் வந்து பாருங்க பிற்பகுதியில அவர் வந்து பாக்கிய குருவா வராரு. பாக்கிய குரு வராரு அப்படின் போது 9ஆம் பாவத்துல உட்கார்றாரு அப்படின் போது அப்பா சப்போர்ட்டிவா இருப்பார். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு, வெளியே போறதுக்கான வாய்ப்பு, அதாவது ஃபாரின் போறதுக்கு, டூர் போறதுக்கு, இப்படி நிறைய விஷயம் வாய்ப்பு. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இதெல்லாம் வந்து நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லா விதத்திலையும் எனக்கு வந்து பிற்பகுதியில யார் சப்போர்ட் பண்றாருன்னா, முற்பகுதியில கெடுத்த குருவே பிற்பகுதியில சப்போர்ட் பண்ணுவார். சனி முழுசுமே சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கும் மேல குருனோட பார்வை வந்து நான் முதலே சொன்ன மாதிரி சனி மேல இருக்கு. பிற்பகுதியில குருவும் சப்போர்ட்டிவா இருப்பாரு, சனியும் சப்போர்ட்டிவா இருப்பாரு. அப்ப விருச்சிகம் ஆன் தி ஹோல் எப்படி இருக்கு அப்படின்னா, முற்பகுதி நல்லா தான் இருக்கு, பிற்பகுதி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முற்பகுதியில கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. ஓகே மேம், ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. சாரா மேம், நீங்க விருச்சிக ராசிக்கு உங்களோட வழிகாட்டுதல்கள் என்ன இந்த 2026ஆம் ஆண்டுக்குன்றதை சொல்லுங்க. ஸோ முதல்ல இவங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் சிவபெருமான் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, அவங்களுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கும், தனித்தன்மை இருக்கும், பவர்ஸ் கூட இருக்கும். அது பை பர்த்தால இருக்கட்டும், இல்லை பொசிஷன்ஸால இருக்கட்டும், பவர்ஸ் கூட இருக்கும். அதை எதையும் அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வருடம் அதுல ரொம்ப அவங்க கண்டிப்போட இருக்கணும். அப்படியாப்பட்ட சூழல் வந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுல இவங்களுக்கு ஒரு ப்ரெஷரா கூட அது வரலாம், இதை பண்ணியே ஆகணும்னு. ஸோ அந்த டைம் கூட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது பண்ணாம இருக்கணும். இது அவங்க இன்கேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய விளைவுகள் அவங்க கண்டிப்பா அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். அந்த ஒரு இண்டிகேஷன், ஒரு அலர்ட்டா கூட எடுத்துக்கலாம் அவங்க, இல்ல ஒரு டேஞ்சர் ஜோனா கூட எடுத்துக்கலாம். அந்த ஒரு விஷயத்த சிவபெருமான் கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வருடம் அவங்களுக்கு புதியதாய் பிறந்த மாதிரியான ஒரு புது பிறவி எடுக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும். ஸோ என்னை லைஃப் ஸ்டைலை நான் மாற்றணும்னு இருக்கிறேன், இந்த லைஃப் ஸ்டைலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதற்கு சீக்கிரமாக எனக்கு சேஞ்ச் ஆகணும், அந்த சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இவங்க விநாயகர் வழிபாடு தொடங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். எப்படி வந்து பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றத்தை ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்கன்னா அப்போது விநாயகர் வழிபாடோடு அந்த வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே அவங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ அதில் நிறைய சூட்சுமங்களும் இருக்குது. விநாயகர் வழிபாடு அப்படின்றது அது ஒரு கடவுள் ஐடலாக நம்ம வந்து பார்க்காம, விநாயகர்ன்றதே ஒரு சூட்சுமமான ஒரு ஸ்பிரிட் எனர்ஜி தான் நம்மளுக்கு. ஸோ அவரை பிடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு வந்து எடுக்கக்கூடிய முதல் கோணல் முற்றிலும் கோணல் அந்த மாதிரி இருக்காது. முதலே வந்து ரொம்ப அழகாக எடுத்து வைப்போம், அது வந்து கடைசி வரைக்கும் அதே ஃப்ளோவில் போகும். அவர் வந்து நிறைய இடத்துல வந்து விநாயகர் பார்த்தீங்கன்னா தடைகளை உடைக்கக்கூடியவராக பார்ப்பாங்க. ஸோ கந்திருஷ்டி விநாயகர்லாம் அந்த கான்செப்ட் தான். அப்போது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணும் போது உங்களுக்கு வரக்கூடிய தடைகளும் எல்லாமே நீங்கிடும். ஸோ அதுக்காகவே படைக்கப்பட்டவர் தான் அவரும், சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஒருத்தர் தான். அது வந்து நிறைய பேர் தெரியாது. அதனால் விநாயகர் வழிபாடும் இந்த வருடத்தோடு அவங்க தொடங்கி
ஆல்ரெடி வழிபாடு பண்றாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றது சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ இவங்களுக்கான வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஏதோ ஒரு பிழை செஞ்சுட்டாங்க, இல்லை செய்ய நேரிடுச்சு. இந்த வருடத்துல இவங்களுக்கு தெரியாம செஞ்சிருந்தா கூட, செய்ய போறாங்கன்னா கூட, அப்போ இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு தெரியும் போது அதை பத்தி எந்த கில்ட் வேண்டாம். ஏன்னா செஞ்சுட்டேன்னு அவங்க எப்போ ஃபீல் பண்றாங்களோ அப்பவே வந்து அவங்க அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கான விஷயங்களையும் பண்ணிடுவாங்க. ஒன்று கடவுள்கிட்டயா இருக்கட்டும், இல்லை அது சார்ந்த நபர்கள் கிட்டயா இருக்கட்டும். அப்போ ஒன்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஃபால்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் நான் பண்ண பிழை கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அதற்கான மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இதுக்கு மேலேயும் அந்த ஒரு கில்ட் இவங்களுக்கு தேவையில்லை, எந்த ஒரு குற்ற உணர்வும் வேண்டாம். அப்போ இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம நீங்க வராகி அம்மனுடைய துணையோடு நீங்க ஆரம்பிங்க. And இந்த வருடம் முழுவதும் அப்போ அவங்களுக்கான ஒரு பெஸ்டான ஹீலிங் கண்டிப்பா வந்து கிடைக்கும். இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் பீரியடா இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு ஹீலிங் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், எந்த ஒரு பிளாக்கும் இல்லாம அப்படின்னு பார்க்கும்போது வாராகி அம்மனுடைய ஏதாவது ஒரு பாடலோ இல்லை ஸ்துதியோ ஸோ அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான வகையில் எது அவங்க சோலோட கனெக்ட் ஆகுதோ அந்த ஒரு பாடல் அந்த ஒரு விஷயத்த டெய்லியும் பாராயணம் வந்து பண்ணும் போது இல்லை ஜஸ்ட் கேட்டால் கூட போதும், கண்டிப்பாக அந்த ஹீலிங் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு வராகி அம்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.